அன்பார்ந்த சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் அரியணைக்கு முன்பாக ஒரு கடைசி காவல் சுவர் நிற்கிறது. அதை தாண்டும் முன் ஒரு சோதனை உங்களை சந்திக்கலாம். அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் உங்கள் செல்வாக்கு, புகழ், பணவரவு அனைத்தும் புதிய உயரத்தை தொடும். அந்த காவல் சுவரை தாண்ட உதவும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ராசியின் பெயரிலேயே ஒரு தனி கம்பீரம் இருக்கிறது. சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி தலைமைத்துவம், தன்னம்பிக்கை, மரியாதை, அதிகாரம், கௌரவம், துணிச்சல், நேர்மை போன்ற பல வலிமையான குணங்களோடு தொடர்புடையதாக சோதனத்தில் பார்க்கப்பட்டு வந்தாலும், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை சுற்றி ஒரு தனித்துவமான கவனம் உருவாகும். கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு, நடத்தை, முடிவெடுக்கும் விதம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் இதை சமாளித்து விடுவேன் என்ற மனநிலையை உங்களுக்குள் வைத்திருப்பீர்கள். அதனால் ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் வயது செல்ல செல்ல அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக உங்களுடைய திறமையான சரியான இடத்தில் வெளிப்படுத்தும் காலம் வந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை சாதாரண மனிதராக பார்க்காமல் ஆலோசனை கேட்க வேண்டிய நபராக பார்க்க தொடங்குவார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய மனதில் இருக்கும் நான் முடியும் என்ற எண்ணம்தான். நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக முடிவு செய்துவிட்டால் அதை பாதியில் விட்டுவிடுவது உங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்களில் உங்கள் பிடிவாதம் மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றினாலும் அதே பிடிவாதம்தான் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைய உங்களுக்கு உதவும். நீங்கள் யாரிடமும் எளிதில் தலை குனிந்து நடக்க விரும்ப மாட்டீர்கள். அதே நேரத்தில் உங்களை உண்மையாக மதித்து நடப்பவர்களுக்கு அளவில்லாத அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை மிகவும் முக்கியமாக கருதுவீர்கள். பணத்தை விட கௌரவத்தை முன்னிலைப்படுத்தும் சூழ்நிலைகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அனுபவம் அதிகரிக்கும் போது மரியாதைகளையும் பணத்தையும் ஒன்றாக நிர்வகிக்கும் திறன் உங்களுக்குள் உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது ஒரே நாளில் வந்து கதவை தட்டும் விஷயம் மட்டும் அல்ல. ஆரம்பத்தில் சில முயற்சிகள் தாமதமாகலாம். சிலர் உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடலாம். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வேறு ஒருவரிடம் சொல்லலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், தாமதமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவற்றை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ளும் திறன் இருக்கும். நீங்கள் ஒருமுறை ஒரு துறையில் அனுபவம் பெற்றுவிட்டால் அதே அனுபவத்தை வைத்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். வேலை, தொழில், வியாபாரம், நிர்வாகம், பொது தொடர்பு, கலை, ஊடகம், கல்வி, அரசு பணிகள், மேலாண்மை, சுயதொழில் போன்ற பல துறைகளில் உங்கள் தலைமைத்துவ குணம் வெளிப்படக்கூடும். உங்களிடம் திறமை மட்டும் போதாது, அந்த திறமைக்கு உரிய மேடை கிடைப்பதுதான் முக்கியம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் ஒரு தனித்துவமான மனநிலை இருக்கும். சம்பாதிப்பதை மட்டும் நினைப்பவர்கள் அல்ல, சம்பாதித்த பணத்தின் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். நல்ல வீடு, வசதியான வாழ்க்கை, தரமான பொருட்கள், குடும்பத்திற்கான பாதுகாப்பு, சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் ஆகியவற்றை விரும்புவீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய கம்பீரமான வாழ்க்கை முறைக்காக தேவைக்கு அதிகமாக செலவு செய்யும் பழக்கமும் இருக்கலாம். நான் உழைக்கிறேன், எனக்கு பிடித்ததை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இந்த குணத்தை கட்டுப்படுத்தி வருமானத்தின் ஒரு பகுதியை சேமிப்பு, முதலீடு, சொத்து போன்றவற்றில் திட்டமிட்டு வைத்து கொண்டால் எதிர்காலத்தில் பொருளாதார நிலைத்தன்மை மிகவும் வலுவாக மாறும். சொத்து சேர்க்கும் விஷயத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால திட்டமிடல் முக்கியமானது. வீட்டுமனை, வீடு, நிலம் போன்ற நிலையான சொத்துக்களில் ஆர்வங்கள் ஏற்படலாம். குடும்பத்திற்காக சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் வலுப்பெறலாம். குறிப்பாக உங்களுடைய உழைப்பால் உருவாக்கிய வீடு அல்லது சொத்து உங்களுக்கு மனநிலையை அளிக்கும். பிறருடைய சொத்துக்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக எனக்கும் ஒரு நாள் இது போன்று இருக்க வேண்டும் என்ற இலக்கை அமைத்து செயல்பட்டால் உங்கள் முயற்சிக்கு அது ஒரு சக்தியாக மாறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வருவது மட்டுமில்லாமல் பணத்தை நிலையான சொத்தாக மாற்றிக்கொள்வதும் வாழ்க்கையில் முக்கியமான பாடமாகவே இருக்கும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் சாதாரணமாக ஒரு பணியாளராக மற்றும் இருக்க விரும்பாமல் முடிவெடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு மேல் அதிகாரியின் கீழ் வேலை செய்வது பிடிக்காமல் போகாமல் தருணங்களும் இருக்கலாம். ஆனால் ஆரம்பகால அனுபவங்களை பொறுமையாக ஏற்றுக்கொண்டால் பின்னர் அதே அனுபவம் உங்கள் தலைமை பொறுப்புக்கு அழைத்துச் செல்லும். அலுவலகத்தில் உங்கள் கருத்தை தெளிவாக சொல்லுவீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்களை பாதுகாப்பீர்கள். தவறு என்று நினைத்தால் நேரடியாக சுட்டி காட்டுவீர்கள். இதனால் சிலர் உங்களை கடுமையானவர் என்று நினைக்கலாம். உண்மையில் உங்கள் நோக்கம் பல நேரங்களில் விஷயத்தை சரியாக முடிக்க வேண்டும் என்பதுதான். அதனால் பேச்சில் கொஞ்சம் மென்மையை சேர்த்து கொண்டால் உங்களை தலைமைத்துவ திறமை இன்னும் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல வியாபாரம் செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெயர், நம்பிக்கை, வாடிக்கையாளர் தொடர்பு ஆகிய மிக முக்கியமான பாலமாக அமையும். ஒரு தொழிலை தொடங்கிவிட்டால் அதை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் போது ஒப்பந்தங்கள், பண பரிவர்த்தனைகள், பொறுப்புகள் போன்றவற்றை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும்.
மேலும் நண்பர் என்பதற்காகவும் உறவினர் என்பதற்காகவும் எல்லாவற்றையும் வாய்மொழியில் விட்டுவிடுவது உங்களுக்கு பின்னர் சிக்கலை ஏற்படுத்தலாம். உங்கள் கையில் உள்ள பணத்தையும் தொழில் பணத்தையும் தனித்தனியாக நிர்வகிப்பது நல்லது. நீங்கள் தலைமை ஏற்க விரும்பும் குணத்தை பிறருடைய கருத்துக்களையும் கேட்கும் பழக்கத்துடன் இணைத்து கொண்டால் தொழிலில் நீண்ட கால வளர்ச்சிகளை உருவாக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் பாதுகாப்பான மனநிலையை கொண்டவர்கள். குடும்பத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதம் சில நேரங்களில் கட்டளையாக தோன்றலாம். என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கடுமையாக பேசினாலும் அதன் பின்னால் அக்கறை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் மரியாதை மற்றும் புரிதலை எதிர்பார்ப்பீர்கள். அதே போல அவர்களுடைய கருத்துக்களையும் மதித்து நடப்பது உறவை இன்னும் வலுப்படுத்தும். குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலம் குறித்து அதிகமாக சிந்திப்பீர்கள். அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அவர்களின் விருப்பங்களையும் புரிந்து கொண்டு வழிகாட்டினால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நட்பு விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களின் எண்ணிக்கையை விட தரத்தை முக்கியமாக கருதுவார்கள். அனைவருடனும் பழகினாலும் உண்மையான நண்பர் என்று சிலரை மட்டுமே மனதில் வைத்திருப்பீர்கள். உங்களிடம் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டவர்களை எளிதில் மறக்க மாட்டீர்கள். ஆனால் நம்பிக்கையை துரோகம் செய்பவர்களை மீண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் கடினம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில உறவுகள் திடீரென விலகும் சூழ்நிலையும் ஏற்படலாம். அதற்காக மனதை உடைத்து கொள்ளாமல் யார் உண்மையானவர்கள் என்பதை காலம் காட்டுகிறது என்று நினைத்து கொள்வது நல்லது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது அவர்களுடைய தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையுடன் சேரும் பொறுமையும் ஆகும். உடனடியாக முடிவு வேண்டும், உடனடியாக வெற்றி வேண்டும், உடனடியாக அங்கீகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்து கொண்டு நீண்ட கால இலக்கை நோக்கி நகர்ந்தால் பல விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாடுக்குள் வரும். சில தோல்விகள் உங்களை நிறுத்துவதற்காக வருவதில்லை, அடுத்த வெற்றிக்கான அனுபவத்தை உருவாக்குவதற்காகவே வருகின்றன. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த ஏமாற்றங்கள், தாமதங்கள், தவறான மனிதர்கள், தோல்வியடைந்த முயற்சிகள் ஆகிய அனைத்தையும் அனுபவமாக மாற்றிக்கொண்டால் எதிர்காலத்தில் உங்களுடைய முடிவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய மன அமைதிகளை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்துவது, சூரியனை வணங்குவது, பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது, இயன்றளவில் தானம் செய்வது போன்ற நல்ல செயல்களை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியனை நோக்கி நன்றி உணர்வுடன் பிரார்த்தனை செய்வது போன்ற ஆன்மீக நடைமுறைகளை நம்பிக்கையுடன் செய்யலாம். எந்த படிகாலத்தையும் வாழ்க்கையில் உறுதியான முயற்சி, நிதி, ஒழுக்கம், நல்ல பழக்கம் ஆகியவற்றுக்கு மாற்றாக கருதாமல் மனநம்பிக்கையை வளர்க்கும் ஒரு வழியாக எடுத்துக்கொள்வது மிக மிக சிறந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்னை யாரும் மதிக்கவில்லை என்று நினைத்த காலத்தை நினைத்து இன்று என்னை மதிக்கும் அளவுக்கு நான் வளர்ந்துவிட்டேன் என்று பெருமைப்படும் தருணம் வர வேண்டும் என்பதே சிம்ம ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வாழ்க்கை இலக்காக இருக்கலாம். அதற்காக மற்றவர்களுடன் போட்டியிடுவதை விட நேற்று இருந்த உங்களை விட இன்று சிறந்தவராக மாறுங்கள். பணம் வந்தால் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு வந்தால் அதை அறிவுடன் பயன்படுத்துங்கள். அதிகாரம் கிடைத்தால் அதை பொறுப்புடன் பயன்படுத்துங்கள். புகழ் கிடைத்தால் பணிவை மறக்காதீர்கள். அப்போது உங்கள் கம்பீரம் வெறும் தோற்றமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாக, உண்மையான வெற்றியாகவே மாறும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பெரிய கதவுகள் திறக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதில் இருக்கும் பயத்தின் கதவை மூட வேண்டும். உங்களை குறைத்து மதிப்பிடுவர்களின் வார்த்தைகளை உங்கள் எதிர்காலத்தின் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்று நீங்கள் இருக்கும் நிலை நிரந்தரமானது அல்ல. உழைப்பு, அறிவு, நேரம், சரியான முடிவு, நல்ல மனிதர்களின் ஆதரவு ஆகியவை ஒன்றாக சேர்ந்தால் வாழ்க்கையின் பாதை மாறும். உங்கள் கையில் இருக்கும் திறமையை தூசிப்படிய விடாமல் பயன்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது நான் சந்தித்த ஒவ்வொரு தடைகளையும் என்னை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றியது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும். அதுவே சிம்ம ராசியின் உண்மையான வெற்றி. மரியாதையுடன் வாழ்வது, உழைப்பால் உயர்வது, குடும்பத்தை உயர்த்துவது, தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவது. சிம்ம ராசிக்காரர்களே, பண விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது. சில காலங்களில் எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் நிற்காது போன்ற சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அதே அனுபவம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் பணத்தை நிர்வகிக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்றால், ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை சாதாரணமாக பார்க்காமல் அதிலிருந்து இன்னொரு வாய்ப்பை உருவாக்கும் திறன் உங்களுக்குள் இருக்கும். சம்பளம், தொழில், வருமானம், கமிஷன், கூடுதல் தொழில், முதலீடு, சொத்து மூலம் கிடைக்கும் வருமானம் என பல வழிகளில் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வளரலாம். குறிப்பாக வயது மற்றும் அனுபவம் அதிகரிக்கும் போது வருமானம் மட்டும் போதாது. எதிர்காலத்துக்காக பணத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை வலுப்பெறும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து திட்டமிட்ட சேமிப்பை உருவாக்கினால் உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக வலுவடையும். சிம்மம் ராசிக்காரர்களின் மனதில் சொந்த வீடு என்ற ஆசை மிகவும் வலுவாக இருக்கக்கூடும். வாடகை வீட்டில் நீண்ட காலம் இருப்பதை விட எனக்கென்று ஒரு இடம் வேண்டும் என்ற எண்ணம் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் முக்கியமாக மாறும்.
வீடு வாங்குவது மட்டுமில்லாமல் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நிலம் அல்லது வேறு நிலையான சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் உருவாகலாம். உழைப்பின் மூலம் வாங்கிய ஒரு சிறிய சொத்தையே பின்னர் பெரிதாக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் சொத்து வாங்கும் போது உணர்ச்சியை விட ஆவணங்கள், சட்டநிலை, கடன் சுமை, வருமானத்திற்கேற்ற தவணை போன்றவற்றை கவனமாக ஆராய வேண்டும். இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக மட்டும் முடிவு செய்யாமல் இது என் எதிர்காலத்திற்கு சரியான முடிவா என்று சிந்திப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். அடுத்ததாக, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு சாதாரண பொறுப்புகள் உங்களுக்கு போதாது என்ற எண்ணம் உருவாகலாம். அதிக அதிகாரம், அதிக பொறுப்பு, தனித்துவமான பதவி அல்லது உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு கிடைக்கும் நிலையை விரும்புவீர்கள். இதனால் மேலாண்மை, நிர்வாகம், விற்பனை, தொழில், பொது தொடர்பு, கல்வி, ஊடகம், படைப்புத்துறை போன்ற இடங்களில் உங்கள் தலைமைத்துவ குணத்தை வெளிப்படுத்த முடியும். ஆரம்பத்தில் உங்கள் திறமையை மற்றவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஒரே தரத்தில் உழைத்து முடிவுகளை காட்டத் தொடங்கினால் உங்களை தவிர்க்க முடியாத நபராக மாற்றிக்கொள்ள முடியும். பதவி உயர்வு கிடைப்பதை மட்டும் வெற்றியாக பார்க்காமல், நீங்கள் இல்லாத நேரத்திலும் உங்கள் வேலை முறையை மற்றவர்கள் நம்பும் அளவுக்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்குவது நீண்ட கால வெற்றியாக இருக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு கட்டத்தில் சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். சிறிய அளவில் தொடங்கிய அனுபவத்தை பயன்படுத்தி படிப்படியாக விரிவுபடுத்துவது நல்ல அணுகுமுறை. வாடிக்கையாளர்களிடம் நேர்மையாக நடப்பது, பணப்புழக்கத்தை கண்காணிப்பது, தேவையற்ற கடனை தவிர்ப்பது, கணக்குகளை முறையாக வைத்திருப்பது ஆகியவை மிகவும் முக்கியம். குறிப்பாக நண்பர்கள் அல்லது உறவுடன் இணைந்து தொழில் செய்யும் போது பொறுப்புகள் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுடைய தலைமைத்துவம் தொழிலுக்கு பலம். ஆனால் எல்லா முடிவுகளையும் தனியாக எடுக்காமல் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்கும் பழக்கம் வந்தால் தொழில் இன்னும் வலுப்படும். திருமண வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அன்பு இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஆனால் உங்கள் கருத்தே சரி என்று தொடர்ந்து வலியுறுத்தும் பழக்கம் இருந்தால் சிறிய விஷயங்களும் பெரிய விவாதமாக மாறக்கூடும். குடும்ப வாழ்க்கையின் உண்மையான வெற்றி யார் என்றால் என்பதில் இல்லை, இருவரும் இணைந்து ஒரு பிரச்சனையை எவ்வாறு கடந்து செல்கிறார்கள் என்பதுதான் இருக்கிறது. அதனால் உங்கள் கம்பீரமான தன்மைக்கு இணையாக மென்மையான பேச்சையும் வளர்த்து கொண்டால் திருமண வாழ்க்கையில் புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடும். அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கை, சமூகத்தில் மரியாதை ஆகியவை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து தன்னம்பிக்கை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உங்கள் கனவுகளை அவர்கள் மீது முழுமையாக திணிக்காமல் அவர்களின் தனிப்பட்ட திறமைகளையும் விருப்பத்தையும் புரிந்து கொள்வது முக்கியம். நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பாட்டை மட்டும் கொடுப்பதை விட முடிவெடுக்கும் திறனையும் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில் தங்களை தாங்களே முன்னேற்றிக் கொள்ளும் திறன் பெறுவார்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் வளர்ச்சிகளை பார்த்து சிலர் பொறாமைப்படும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்கள் வெளிப்படையாக இருப்பதால் உங்கள் திட்டங்கள் மற்றவர்களுக்கு எளிதாக தெரிந்துவிடும். அதனால் எதிர்காலத்தில் செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லோரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. குறிப்பாக பணம், தொழில், விரிவாக்கம், சொத்து வாங்கும் திட்டம், குடும்ப முடிவுகள் போன்ற தனிப்பட்ட விஷயங்களில் தேவையானவர்களிடம் மட்டுமே பேசுங்கள். யார் எதிரி, யார் நண்பர் என்று ஒவ்வொரு நாளும் சந்தேகப்பட வேண்டியது இல்லை. ஆனால் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு எல்லை வைத்திருப்பது அறிவான நடைமுறையாகவே இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய பலமே சில நேரங்களில் பலவீனமாக மாறலாம். அதுதான் கௌரவ உணர்வு. உங்களை யாராவது மதிக்காமல் பேசினால் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் கொடுப்பது உங்கள் சக்தியை வீணாக்கும். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே மிகப்பெரிய பதில். உங்களை பற்றி யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீங்கள் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வெற்றி பேசத் தொடங்கிய பிறகு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் குறைந்துவிடும். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் முதலில் பிரச்சனையாக தோன்றினாலும் பின்னர் நல்ல திருப்பமாக மாறக்கூடும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், புதிய மனிதர்களின் அறிமுகம், புதிய இடத்திற்கு செல்லுதல், பழைய உறவிலிருந்து விலகுதல் போன்ற சம்பவங்கள் எதிர்பாராத பாதைகளை திறக்கலாம். அதனால் ஒரு கதவு மூடப்பட்டால் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். சில கதவுகள் மூடப்படுவது நீங்கள் செல்ல வேண்டிய பெரிய கதவின் பக்கம் திருப்புவதற்காக இருக்கலாம். மாற்றத்தை எதிரியாக பார்க்காமல் சரியான ஆய்வுடன் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு வெற்றி பெற திறமை இருக்கிறது. ஆனால் அந்த திறமைக்கு 3 விஷயங்களை இணைத்து கொள்ள வேண்டும். பொறுமை, திட்டமிடல், பணிவு. தன்னம்பிக்கை உங்களை ஆரம்பிக்க வைக்கும், உழைப்பு உங்களை முன்னேற்றும், பொறுமை உங்களை இலக்கை அடைய வைக்கும், திட்டமிடல் உங்கள் வெற்றிகளை நிலையானதாக மாற்றும், பணிவு அந்த வெற்றியை நீண்ட காலம் பாதுகாக்கும்.
உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை உயரங்கள் வந்தாலும் உங்களை ஆரம்பத்தில் ஆதரித்தவர்களை மறக்காமல் இருந்தால் உங்கள் வெற்றி இன்னும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். பணம், பதவி, புகழ் ஆகியவை வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. குடும்ப நிம்மதி, நல்ல பெயர், மன அமைதி ஆகியவற்றையும் அதே அளவு மதித்தால்தான் சிம்ம ராசியின் கம்பீரமான வாழ்க்கை முழுமை பெறும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் பணம் என்பது ஒரே வழியில் மட்டும் வந்து சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேலை அல்லது தொழிலை மட்டுமே நம்பி இருக்காமல் காலப்போக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வலுப்படும். உங்களுடைய அனுபவம், தொடர்புகள், பேச்சுத்திறன், நிர்வாகத்திறன் ஆகியவற்றை பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இதுவரை கவனிக்காமல் விட்டிருந்த ஒரு திறமை திடீரென உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கும் கருவியாக மாறலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த துறையில் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது, விற்பனை சார்ந்த பணிகள், சுயதொழில், சொத்து தொடர்பான முயற்சிகள் அல்லது கூடுதல் தொழில் போன்றவற்றின் மூலம் வருமானத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் வரலாம். ஆனால் எதிர்பாராத பணம் கிடைக்கும் போதுதான் அதனை முழுவதும் செலவு செய்வதை விட ஒரு பகுதியை சேமித்து வைத்து இன்னொரு பகுதியை எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது மிக மிக முக்கியம். கடந்த காலத்தில் எடுத்த சில கடன்கள் அல்லது குடும்பத்திற்காக செய்த செலவுகள் உங்களுடைய மனதில் ஒரு சுமையாக இருந்திருக்கலாம். இதை எப்போது முழுமையாக முடிப்பேன் என்ற எண்ணம் சில நேரங்களில் உங்களை அழுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் நிதி நிலையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற உறுதியான முடிவு உருவாகும். தேவையற்ற செலவுகளை குறைத்து அதிகப்பட்டி கொண்ட கடன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டமிட்ட முறையில் பணத்தை செலுத்த ஆரம்பித்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும். கடன் முடிவது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட வெற்றி அல்ல, அது உங்களுடைய மனதில் மிகப்பெரிய சுதந்திர உணர்வையும் உருவாக்கும். இனி நான் சம்பாதிக்கும் பணத்தை நான் விரும்பியபடி பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் மனதில் ஒரு உயர்ந்த வாழ்க்கை பற்றிய கனவு இருக்கும். நல்ல வீடு, குடும்பத்திற்கான வசதி, தரமான பொருட்கள், நல்ல வாகனம், குடும்பத்துடன் மகிழ்ச்சியான பயணம், சமூகத்தின் நல்ல பெயர், என் வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்ள விரும்புவீர்கள். இந்த ஆசைகள் தவறானவை அல்ல, ஆனால் ஆசை இலக்காக மாற வேண்டும். இலக்கு திட்டமாக மாற வேண்டும். திட்டம் தினசரி செயல்பாடாக மாற வேண்டும். அப்போதுதான் கனவு நிஜமாகும். இன்று சிறியதாக தொடங்கும் சேமிப்பு நாளை பெரிய தொகையாக மாறும். இன்று கற்றுக்கொள்ளும் திறமை நாளை கூடுதல் வருமானமாக மாறும். இன்று உருவாக்கும் நல்ல தொடர்பு நாளை ஒரு பெரிய வாய்ப்பாகவே மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சொந்த ஊரை தாண்டி புதிய இடங்களில் வாய்ப்புகளை தேடும் எண்ணம் உருவாகலாம். வேறு நகரம், வேறு மாநிலம் அல்லது வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது தொழில் வாய்ப்புகள் பற்றிய சிந்தனைகள் வரலாம். புதிய இடத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதை வெறும் சம்பளத்தை வைத்து மட்டும் மதிப்பிடாமல் வாழ்க்கை செலவு, பாதுகாப்பு, வளர்ச்சி வாய்ப்பு, குடும்ப சூழ்நிலை போன்றவற்றையும் ஆராய வேண்டும். புதிய சூழலில் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் மனிதர்களுடன் பழகும் திறன் உங்களுக்கு புதிய வட்டாரத்தை உருவாக்க உதவும். ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்த வேலைக்கு மற்றவர்கள் வெளிப்படையாக பாராட்டு தெரிவிக்க தொடங்கலாம். முன்பு உங்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் கூட உங்கள் ஆலோசனை கேட்கும் நிலை உருவாகலாம். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய கருத்து கேட்கப்படலாம். தொழிலில் உங்களுடைய பெயர் ஒரு நம்பகமான பெயராக உருவாகலாம். இந்த அங்கீகாரம் திடீரென்று வருவது போல தோன்றினாலும் அதன் பின்னால் பல ஆண்டுகளாக நீங்கள் செய்த உழைப்பும் அனுபவமும் இருக்கும். அந்த நேரத்தில் கிடைக்கும் புகழை தலைக்கேற்று கொள்ளாமல் அதை மேலும் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தினால் உங்கள் பெயர் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். வயது மற்றும் அனுபவம் அதிகரிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டமும் மாறக்கூடும். முன்பு தினமும் பேசிக் கொண்டிருந்த சிலர் தொலைந்து போகலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் உண்மையான உதவும் சில புதிய மனிதர்கள் அறிமுகமாகலாம். இதை இழப்பு என்று நினைக்க வேண்டாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஏற்ற மனிதர்கள் வருகிறார்கள். சிலர் தங்களுடைய பங்கை முடித்துவிட்டு விலகுகிறார்கள். உங்களுடைய வளர்ச்சியை மதிப்பவர்கள், உங்கள் வெற்றிகளை பொறாமையின்றி பார்க்கிறவர்கள், நீங்கள் தவறு செய்யும் போது நேர்மையாக சொல்லக்கூடியவர்கள் ஆகியோருடன் உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு தாக்கம் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பிக்கையுடன் விளக்கும் போது மற்றவர்கள் கவனமாக கேட்கலாம். இந்த திறமையை சரியாக பயன்படுத்தினால் தொழில், விற்பனை, ஆலோசனை, பயிற்சி, ஊடகம், சமூக பணிகள் போன்ற பல துறைகளில் வளர்ச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் அதே பேச்சு கோபத்தின் போது கடுமையாக மாறினால் உறவுகளை பாதிக்கலாம். அதனால் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய முன்னேற்றங்களில் ஒன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் தவறவிட்ட ஒரு வாய்ப்பு மீண்டும் வேறு வடிவத்தில் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம். பழைய தொழில் தொடர்பு மீண்டும் கிடைக்கலாம். முன்பு நடத்தப்பட்ட வேலை வாய்ப்பு வேறு வடிவில் வரலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு சொத்து தொடர்பான முயற்சி மீண்டும் நகரலாம். ஆனால் பழைய அனுபவத்தை மறந்து அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாது. கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்த பாடத்தை நினைவில் வைத்து கொண்டு புதிய வாய்ப்பை அணுகுங்கள். இரண்டாவது வாய்ப்பும் கிடைக்கும் போது முதல் வாய்ப்பை விட அதிக அறிவுடன் செயல்படுவது உங்கள் வெற்றிக்கான முக்கிய காரணமாகவே இருக்கும்.
ஏனென்றால் எந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை மறுக்க வேண்டும், எங்கு நேரத்தை செலவிட வேண்டும் என்பதில் தெளிவு வரும். இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆனால் உறுதியாக உயர்த்தும். சரி, இன்னும் பல ராசி பலன்கள், அதிர்ஷ்ட ரகசியங்கள், பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காண தவறாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.